டாக்டர் வாங்க. கையில அடிபட்டுடுச்சு டாக்டர். ஐயோ ரத்தம் ஊத்துது. தையல் நான் கட்டுப்பட்டு அனுப்பிச்சு விட்றேன். தம்பி இவர் கட்டுப்பட்டு அனுப்புமா, டைட்டா போட்டுறாத. இந்த லாஸ்ட் டைம் சுகர் ஏறி போச்சுன்னு வந்து மாத்திரைக்கு வந்தீங்க, எழுதி கொடுத்தேன். சுகர் கண்ட்ரோல் வந்துருச்சா? சுகர் கண்ட்ரோலா இருக்கு டாக்டர். தெரியும் நான் எழுதுறப்ப நல்ல பவரான மாத்திரை தான் எழுதி கொடுத்தேன். கண்ட்ரோல் வந்திருக்குன்னு தெரியும். டாக்டர் மாத்திரையே போடல டாக்டர். மாத்திரையே போடலையா? அப்புறம் எப்படி கண்ட்ரோல் வந்துச்சு? எங்க தாத்தா நாட்டு வைத்தியம் சொன்னாரு டாக்டர். ரோட்ல பாக்குறோம் புல்லா பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, எள்ளு உருண்டை இதெல்லாம் சாப்பிட சுகர் சரியாயிரும்னு சொல்லுவான். நீங்க ஒரு 4 மாசம் தின்னுட்டு டாக்டர் எனக்கு கால் வீங்கி போச்சு, கை வீங்கி போச்சு வந்து நில்லுங்க, டாக்டர் மேல பழி தூக்கி போடுங்க. நான் முட்டாளையா நீங்க? காரியா மேல வாங்க. நாட்டு வைத்தியம் ஏன் டாக்டர்? நாட்டு வைத்தியம் நல்லது தானே டாக்டர்? நல்லதுதான். இந்த மாதிரி வரவான் போறான் பூரா 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு நாட்டு வைத்தியம் பார்த்து உடம்ப சரி பண்ணிட்டு போயிட்டான்னா கோடி கணக்கில் பணத்தை கொடுத்து படிச்சுட்டு உட்காந்துருக்க நாங்களா ரோட்ல நக்கிட்டு போறதா?